400 அடி உயரத்தில் இருந்து வருங்கால கணவனை கீழே தள்ளி கொலை செய்திருக்கிறார் இங்கு ஒரு இளம் பெண். அந்த பயங்கரத்தின் பின்னால் மறைந்திருக்கும் மர்மம் என்ன என்று இன்றைய டீ டைம் நியூஸில் பார்க்கலாம். வித்யா, சொல்ல அருண். இந்த பூனேவில் வருங்கால கணவனை இளம் பெண் வந்து கோட்டை மேலேருந்து தள்ளி விட்டு கொலை பண்ணாங்க இல்லையா? அந்த செய்தியை பார்த்தியா? ஆமாம் அருண், காலையில் எழுந்ததுலேருந்து எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த செய்தியை தான் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். உண்மையிலேயே அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது பார்க்கவே ரொம்ப உருக்கமாக இருந்துச்சுல. என்ன இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுல. சரி, எனக்கு அந்த நியூஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்கிறியா? இந்தா சொல்லிடுவோம். மகாராஷ்டிரா மாநிலம் பூனே பகுதியைச் சேர்ந்தவர் கேத்தன் அகர்வால். 26 வயசான இவர் வந்து ஒரு தொழிலதிபராக இருக்கார். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இவருக்கு வந்து அதே பகுதியைச் சேர்ந்த ஜியா கோயல் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட திருமணம் நிச்சயிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து திருமணம் வந்து நவம்பர் மாதம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலி சைட்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிடுச்சு இல்லையா? அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கப்பிள் 2 பேருமே அடிக்கடி வெளியில் மீட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் ஜியா கோயல் இருக்காங்க இல்லையா, மணப்பெண், அவங்களுக்கு வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் வந்திருக்கு 2 நாளைக்கு முன்னாடி. சரி, அந்த பர்த்டேவை வந்து செலிப்ரேட் பண்ணணும், ரொம்ப கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேத்தன் வந்து நினச்சிருந்திருக்காரு. அதன்படி அந்த காரில் கூப்பிட்டு போயிட்டு சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட் கொடுக்கறது, நைட்டு ஹோட்டல் கூப்பிட்டு போய் பார்ட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. நிறைய சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோக்கள்லாம் இணையத்தில் வைரல் ஆகி இப்போ ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆமாம் அருண், அந்த வீடியோ நான் கூட பார்த்தேன். கேத்தன் வந்து அந்த பொண்ணு ரொம்பவே லவ் பண்ணியிருந்திருக்காரு. ஆமால, அதாவது அவர் வந்து கல்யாண கனவுல இருந்திருக்காரு. கோயலை வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த கனவுலையே இருந்திருக்காரு. இந்த நிலைமையில தான் வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சம்பவத்தை அன்றைக்கி அந்த பர்த்டேவுக்காக செலிப்ரேட் பண்ணலாம், அதுவும் எங்கே போயிட்டுனா லோஹாட் கோட்டை அப்படிங்கிற ஒரு கோட்டைக்கு போய் இந்த கோட்டை மேலே ஏறி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதன்படி கேத்தனும் ஜியா கோயலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோட்டை மேலே ஏறி ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி இருக்காங்க. அப்போ வந்து எதிர்பாராத விதமாக கேத்தன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கோட்டை மேலேருந்து தவறுதலாக கீழே தவறி விழுந்துடுறாரு. விழுந்ததில் இவங்க வந்து ரொம்ப பதறி போயிடுறாங்க. அச்சோ என்னாச்சு அப்படின்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு உடனே போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த ஏரியா போலீஸ் வந்து கேத்தனோட எங்கே விழுந்தாரு, அவரை தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்து போய் தேடுது. 2 நாளைக்கு அப்புறம் கேத்தன் வந்து சடலமாக தான் மீட்கப்படுறாரு. இந்த விஷயம் வந்து போலீஸோட பார்வையில் ஒரு எதிர்பாராத மரணம், விபத்து மரணம் அப்படி தான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஆனால் வந்து அந்த கேத்தனோட பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பையன் வந்து நல்லா மலையேற்றம் அவர் செய்யக்கூடிய ஒரு நபர், வந்து அடிக்கடி வந்து அந்த ட்ரெக்கிங்லாம் போவார், அதனால் அவர் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வந்து அந்த கோட்டை மேலே நின்று கீழே விழுந்தார் அப்படின்னு சொல்கிறத வந்து எங்களால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட இவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. அதன்படி என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ் வந்து மறுபடியும் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை வந்து கையில் எடுக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு சந்தேகம் யார் மேல வருது அப்படின்னு சொன்னா, கேத்தன் கீழே விழும்போது அவங்க கூட இருந்தது வந்து அந்த கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணான ஜியா கோயல் தானே கூட இருந்தாங்க. அவங்க மேல சந்தேகம் திரும்புது. சரி, அவங்க மூலமா விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்களோட பதில் எல்லாமே போலீஸாருக்கு வந்து சந்தேகத்தை இன்னுமே அதிகப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கு. இந்த நிலையில தான் போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜியாவோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. அவங்க யார் கூடலாம் பேசுறாங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க கடந்த சில நாட்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரேஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்னன்னா, சேத்தன் அப்படிங்கிறவரோட அவங்க வந்து அதிக நேரம் பேசியிருக்காங்க. அந்த நம்பர் வந்து, அந்த சேத்தன்ற நம்பர் வந்து சம்பவம் நடந்தப்போ அந்த கோட்டையோட சிக்னல்ல வந்து இருந்திருக்கு. அவங்களோட நம்பரும் அந்த இடத்துல இருந்திருக்கு. இது எல்லாமே போலீஸ்க்கு ஏதோ ஒரு டவுட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜியாவை கூப்பிட்டு கிடுக்குப்பிடி விசாரணை பண்றாங்க. அப்போதான் பல திடுக்கிடும் உண்மைகள்லாம் வெளியே வருது. என்ன உண்மை அருண்? அதாவது இந்த கோட்டை மேல இருந்து கீழே விழுந்தார் இல்லையா கேத்தன், அது வந்து எதிர்பாராம விழுந்ததில்லை. அப்புறம் இந்த ஜியா வந்து பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி அவங்கள கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலேயே அவரை மலைக்கு கூப்பிட்டு போய் கீழே தள்ளி விட்டு கொலை பண்ணியிருக்காங்க. எதுக்காக அவங்க அப்படி பண்ணணும்? அதாவது இந்த சேத்தன் ஒரு நபர் சொன்னோம் இல்லையா, இவரும் ஜியாவும் காதலர்கள். இவங்க 2 பேருமே ஒரே நிறுவனத்தில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து இவங்க 2 பேருக்கும் காதல் வருது. அப்படி இருக்கும்போது தான் ஜியாவோட ஃபேமிலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேத்தனை வந்து மணமகனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு பணக்கார பையன் அப்படிங்கிறதால ஜியாவுமே ஆரம்ப
ஆரம்பத்தில் எந்த மறுப்பும் சொல்லலை. ஸோ 2 பேருமே வந்து கல்யாண ஏற்பாடுகள்லாம் தடபுடலாக போயிட்டு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 17 கோடி செலவு பண்ணி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரண்மனையை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 2 ஃப்ளைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா ரிலேட்டிவ்ஸ்லாம் இங்கேருந்து கூப்பிட்டு போகணும் இல்லையா, அதுக்காக 2 ஃப்ளைட்டை வேற புக் பண்ணியிருக்காங்க. இப்படி கிராண்டாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற எதிர்பார்ப்போட தான் இவங்க வந்து போயிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் வந்து நம்ம ஜியா கோயல் போட்ட பிளானே டோட்டலாக வேற. என்னன்னா, இவனை வந்து எப்படியாவது கொன்னுட்டு நம்மளோட காதலனோட போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட பிளானாக இருந்திருக்கு. ஆனால் இது எதையுமே அவங்க வெளியே காமிச்சிக்காம கேத்தனோட கேஷுவலாக பழகிற மாதிரியே பழகியிருக்காங்க. அவங்க கொடுக்குற கிஃப்ட் எல்லாமே வாங்கிட்டு கேஷுவலாகவே பழகியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 முறை வந்து இவங்க வந்து மர்டர் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. 4 முறையா? ஆமாம், கேத்தனை கொலை பண்ணுறதுக்கு 4 முறை முயற்சி பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, அதே லோஹாட் கோட்டை இருக்கு இல்லையா, அந்த லோஹாட் கோட்டையில் வச்சு அவங்க வந்து கொலை மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமே லவ்வரோட சேர்ந்து அந்த லோஹாட் கோட்டையில் வச்சு கேத்தனை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலையிலிருந்து தள்ளி விட பார்த்துருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்து தள்ளி விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகிருக்குன்னா, ஒரு மரக்கிளையை பிடிச்சிக்கிட்டு தப்பிச்சிட்டாரு. அப்போ இவங்க மேலே அந்த பழி விழக்கூடாது அப்படின்றதுக்காக பாம்பு அப்படின்னு கத்தியிருக்காங்க. பாம்பு வந்துருச்சு, அதுல இருந்து அவனை காப்பாத்துறதுக்கு தான் நான் தள்ளி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமா போட்டிருக்காங்க. இதை எல்லாருமே அப்போ நம்பிடுறாங்க. யாருக்கும் பெருசா சந்தேகம் வரல. அதுல இருந்து இந்த புதர்ல இருக்கக்கூடிய கிளையெல்லாம் பிடிச்சிட்டு அவர் மேலே வந்துடுறாரு. இதுக்கப்புறம் அதிகமாக கேத்தனோட ஃபேமிலி வந்து கோயலோட அவங்கள வெளியில விடலை. ரொம்ப வந்து ரெஸ்ட்ரிக்ஷனோட பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனாலுமே அவங்க வந்து திரும்ப கூப்பிட்டுருக்காங்க. 2வது வாட்டி ஒரு முறை நீ வா, நம்ம வந்து அந்த கோட்டை மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வந்து இல்லை வேணாங்கலாம் போக தேவையில்ல அப்படின்ட்டு மறுத்துறாங்க. 3வது முறையும் ஒரு முறை கூப்பிட்டுருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கோட்டையில் அதிகமான கூட்டம் இருந்ததால இவங்களால போக முடியல, மேலே ஏற முடியல. அந்த டைமில் இந்த மாதிரியான ஒரு கொலைலாம் பண்ணால் அங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இல்லையா, மாட்டிப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் அந்த முயற்சி அப்போ விடுறாங்க. 4வது முறையாக தான் இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத ஒரு காரணம் காட்டி மேலே கூப்பிட்டு போய் இந்த மாதிரியான ஒரு கொலை திட்டத்தை தீட்டுறாங்க. இதுக்கு முன்னாடியே இவங்க பிளான் பண்ணி அவங்களோட காதலனான சேத்தனை அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. அதன்படி இவங்க எல்லாருமே மேலே போயிட்டு இருக்கும்போது கேத்தன் வந்து மலையை ரசிச்சுட்டு இருக்காரு. அந்த கோட்டை மேல இருந்து இயற்கையை ரசிக்கிறாரு. அப்போதான் வந்து இவங்க தவறுதலாக எல்லாமே எதிர்பாராமல் நடந்த மாதிரியே கேத்தன் அந்த மலை மேல இருந்து 2 பேரும் சேர்ந்து கீழே தள்ளி விட்டு கொலை பண்ணிடுறாங்க. இது எல்லாமே போலீஸாரோட விசாரணையில் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு. இப்படி ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு கொலையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க கோயல், என்னை விட்டு சீக்கிரம் போயிட்டியே, என்னை ஏமாத்திட்டு போயிட்டியே, உன் மேலே அவ்வளோ காதல் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உருகி இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ் வேற போட்டிருக்காங்க. கொலை பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. ஸ்டேட்டஸ் போட்டு அவங்க மேலே எந்த பழியும் இல்லை, நான் ஒரு நிரபராதி, நான் அவன் மேலே ரொம்ப லவ் வச்சிருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை போட்டு நாடகம் ஆடியிருக்காங்க. ஆனால் போலீஸாரோட விசாரணையில் மொத்த நாடகமும் அம்பலம் ஆயிடுச்சு. இப்போ வந்து கோயல், அதாவது ஜியா கோயல் இருக்காங்க இல்லையா, அவங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட காதலன் சேத்தன், அவங்க 2 பேரையுமே போலீஸார் வந்து கைது பண்ணி தீவிரமாக விசாரிச்சுட்டு வராங்க. இந்த கொலை திட்டத்தில் வந்து வேற யாராவது தொடர்பு இருக்காங்களா அப்படிங்கிறதையும் தீவிரமாக விசாரிச்சுட்டு வராங்க. இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணத்தை ஜாம்னு பண்ணலான்னு ஒரு கனவோட இருந்த ஒரு வாலிபரை அநியாயமாக கொண்டுட்டாங்களே. ஆமாம், அதுதான் இப்போ வந்து இணையத்தையே உலுக்கி போட்டுக்கிட்டு இருக்கு. ஆமாம், என்னதான் அவங்க பிளான் பண்ணி பண்ணியிருந்தாலும் உண்மை ஒரு நாள் எப்படினாலும் வெளியில் வந்துடும். கண்டிப்பாக. ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த கண்டென்ட்டோட சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லிக்கிறது நான் வித்யா குமார். நான் உங்கள் அருண் பாண்டியன்.